செம்ம படம் ப்ரோ. தளபதி மாதிரி ஒரு ஹீரோ மிஸ் பண்ற ப்ரோ. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ப்ரோ, இந்தியாக்கே ஒரே ஒரு தளபதி தான் ப்ரோ. அனில் கூட்டம் ப்ரோ, அனில் கூட்டம், அனில் மோடு ஆக்டிவேட்டட் ப்ரோ. அனில் மோடு ப்ரோ. அத தற்கொலை ப்ரோ. அது டைட்டில் தான் ப்ரோ. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் ப்ரோ மாசே. தற்கொலைனா ப்ரோ. இப்போ ப்ரோ சிஎம் ப்ரோ. விஜய் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. தளபதி தான் மாசே. தளபதி அடிச்சு ஆளே இல்ல ப்ரோ. டிஎம்கே இல்ல ப்ரோ, போட்டியே இல்ல ப்ரோ. நாங்க அடுத்த நாள் பிஎம் போயிட்டு இருக்கோம். நீங்க இன்னமும் டிஎம்கே சொல்லிட்டு இருக்கீங்க. மோடி ப்ரோ அடுத்து எங்க டார்கெட் மோடி தான். டிவிகே பிஜேபி இதுதான் அடுத்த எலெக்ஷன்ல வேற லெவல் ப்ரோ. தளபதி சொல்லவா வேணும்? தளபதி ஃபைட்னாலே வரணும். போட்டு அடி தும்சம் பண்ணிட்டாரு ப்ரோ. எப்படி ஸ்டாலினா பார்த்தா எப்படி அடிக்கணும்னு தோணுது அந்த மாதிரி அடிச்சிருக்காரு ப்ரோ. வேற லெவல் பண்ணிடுறாரு ப்ரோ. இனிமேல் டிஎம்கே இல்ல ப்ரோ. டிவிகேவா பிஜேபியா? டிவிகேவா பிஜேபி அவ்வளவுதான் ப்ரோ. பிஎம் ப்ரோ என்ன ப்ரோ? ஃபேர்வெல் வேற லெவல் ப்ரோ. கண்டு கொஞ்சம் லைட்டா கலந்து ப்ரோ. இது ரொம்ப மிஸ் பண்றோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப மிஸ் பண்றோம் ப்ரோ. உண்மையிலே தளபதி படம். தளபதி வேற லெவல் ப்ரோ. ப்ரோ அனில் ப்ரோ. அனில் ஓட்டு வேணுமா ஓட்டு ப்ரோ. பாட்டு வேணுமா பாட்டு ப்ரோ. ஃபைட் வேணுமா ஃபைட் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஏடா குடும்பம் படம் எப்படி இருக்குன்னு ஏடா குடும்பம் தான் இது தெரிஞ்சுதானே. தலைவர் படம் எப்படி இருக்கும்? ஏடா குடும்பம் தான் இருக்கும். தலைவர் எப்பவுமே வேற மாட்டான். இப்பவும் வேற மாட்டான். எப்பவும் வேற மாட்டான். எப்பவுமே சம்பவம் தான். தளபதினாவே சம்பவம் தான். அந்த சம்பவம் ஏடா கூட அதான். அதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எல்லாமே வேற ரகனாங்க. அதான் பண்ணிக்கிறோம். அண்ணா எடுக்கலாம் டைட்டா சொல்றாரு. வேற ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டாங்க. ஏதோ ஒன்னும் பத்தல. அதுவே பத்தல நம்மளுக்கு. இது அடுத்த ஷோ அப்படியே உள்ள போனோம். அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை என்ன டைட்டில் அதெல்லாம் பிளாஸ்ட் தலை. இங்கெல்லாம் ஆந்திராலாம் பேசவே கூடாது. தளபதி தான் எப்பவுமே. டிவிக்கு தான் என்ன தலைவா? தளபதி போய் டிரான்ஸ் கேக்குறீங்க எப்படி? அதெல்லாம் வேற லெவல் தலை. தளபதி சிஎம்னா அப்படி யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு. ஓகே தலை பிளாஸ்ட் தலைவா. தளபதி தான் என்னையுமே வேற லெவல். ஜோசப் விஜய் வேற லெவல் ப்ரோ. படம் செம. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்ஸோ வேற லெவல். தெரிக்க விட்ட அப்படியே என்ன ஒரு கஷ்டம். லாஸ்ட் படம் அந்த ஒண்ணுதான். என்னையுமே தளபதி தான். இந்த ஒரே ஒரு சின்ன கஷ்டம் லாஸ்ட் படம் அந்த ஒண்ணுதான் ப்ரோ. அத நான் பார்க்கல ப்ரோ. படமே இதுதான் ஃபர்ஸ்ட். வேற லெவல் செம. சொல்லிக்கவே முடியல. வேற லெவல். டிவிகே தான் என்னைக்குமே. நான் ஆந்திரா தான் ப்ரோ. என்னைக்குமே டிவிகே தான். வேற லெவல் ப்ரோ. படம் வேற லெவல்னா. பிளாஸ்ட்னா எவனோ கேசரி உள்ள பிரியாணியே இருக்குதுண்ணா. வேற லெவல்னா. டான்ஸ் சொல்லலாம். என்ஜாய் பண்ணோம். லக் பீஸா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய். படம் வேற லெவல்னா. சூப்பரா இருந்துச்சு. விஜய் டான்ஸ் ஹைலைட்னா. விஜய் டான்ஸ் வேற லெவலு. லாஸ்ட்ல ஒரு எமோஷன் ஆயிட்டோம். ஆனா அழவே கூடாதுன்னு ஒரு சாங் போட்டு கவர் அப் பண்ணிட்டாங்க. நல்லா அதான் லாஸ்ட்ல அழுதுட்டோம். வேற லெவல். படம் நல்லா இருந்துச்சு. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி வேற லெவல்ல அந்த பாட்டு வருது பாருங்க. புதிய எம்ஜிஆர் வந்துட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. ஆனா சொல்ல வேணாம். வெயிட் பண்ணது வெத்து ப்ரோ. வேற லெவல் செலிப்ரேஷன். வேற லெவல் செலிப்ரேஷன் ப்ரோ. சிஎம் ஜோசப் விஜய் பயங்கரமா ப்ரோ. லட்சுமி செதுக்கி வச்சிருக்காரு. என்ன செதுக்கி வச்சிருக்காரு. எல்லாருமே பதிலடிதான். நீங்க பார்த்து திமுக மீனே பதிலடி. அதெல்லாம் இல்ல ப்ரோ. கரூர் ஷூட்டிங் இல்ல. அந்த கலசரா ஷூட்டிங் இருக்கு உள்ள. ஆமா கலசரா ஷூட்டிங் இருக்கு. கலசரா சட்டாங்கல்ல அவன் ரெசப்ஸ் இருக்கு. நீ போய் பாருங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. எதிரே பார்க்கல ப்ரோ. வெயிட் பண்ணது வெத்து ப்ரோ. சூப்பரா இருக்குதுண்ணா. வேற லெவல்ல இருக்குது. பார்க்கல நோராட்டிடும். அப்படிலாம் பாருங்க தலை. எவ்வளவு ஜனம் ஃபுல் ஹவுஸ் ஃபுல் தலை. நாளைக்கு ஹவுஸ் ஃபுல். இன்னைக்கு நைட்டுக்கு ஹவுஸ் ஃபுல் தலை. பயங்கரமா ஃபுல்லா பார்க்கலாம். 2 வாட்டி கூட பார்க்கலாம் தலை படம்.
வந்து சூப்பர் தலை, அதுக்காக நிறைய பேர் வந்தாங்க தலை, முக்கியமா அதுக்காக தான் வந்தது. சிஎம் தெரிக்க விட்டுருக்காரு படத்தை. படம் உண்மையா செம்மையா இருக்கு, எல்லாரும் பார்க்கணும், குழந்தைங்க எல்லாருமே பார்க்கணும். நல்ல குழந்தைங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்கிறாரு படத்துல. எல்லாரும் வந்து பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. கடைசி படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தியேட்டர்ல பாருங்க. ஆமாயா, அது எப்படியா கடைசி படம் எல்லாருமே உள்ள எல்லாருமே ஆகுறாங்க. தியேட்டர்லயும் சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாமே டான்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா படத்துல கூஸ்பம் சீன் இல்ல, கூஸ்பம் சீன்ல தான் படமே இருக்கு ஓவராலா. ஒண்ணுமே சொல்ல முடியும், நான் இப்போ எமோஷனலா இருக்கு. நான் ஆல்ரெடி அழுதுட்டேன், இப்ப நான் பேசினா இன்னும் அழுதுருவேன். விவரம் தெரிச்சதுலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர் ஒருத்தர் தான். இனிமே அவரை பார்க்க முடியாது, இனிமே எல்லாமே முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பரா எல்லாமே பாட்டும் போட்டாங்க. ஆமா, லாஸ்டா பாட்டு எமோஷனலா தான் முடிச்சாங்க. அவர் நடிச்ச எல்லா படத்துல இருந்தும் கிளிப் எடுத்து போட்டு எடிட்டிங் சூப்பரா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. அனிருத் எல்லாமே சூப்பரா மியூசிக் நல்லா போட்டிருந்தார், நல்லா இருந்துச்சு படம். அந்த மாதிரி அது வந்து ப்ரோமோக்கா மட்டும்தானா, ப்ரோமோ அந்த மாதிரி. அது நான் படம் உண்மையாவே சொல்ல போனா தளபதி ரசிகன் தாண்டி உண்மையா நான் ஜென்ரல் ரிவ்யூவே சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒருத்தா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஓவராலா ரொம்ப எஸ்டீம் லெவல் போல லிமிட்டா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன இது சின்ன வருத்தம்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான், ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறது படத்தை ஒண்ணுமே இருக்கு. யூஎஸ் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்கான், சின்ன பசங்க வந்து பாத்துறேன் வேணுமே பண்ணிருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறது படத்தை ஒண்ணுமே அந்த அளவுக்கு ஆக்ஷன் எதுவுமே இருக்கு, நல்லாவே இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் இது. ப்ரோ நீங்க பாருங்க, உங்களுக்கு டைட்டில் கார்டு தான் படமே. டைட்டில் கார்டு தான் படமே, படம் இல்ல டைட்டில் கார்டு இல்ல, படம் தான் டைட்டில் கார்டு. டான்ஸ்லாம் சொல்ல வேணும், டான்ஸ் தான் வேற லெவல், டான்ஸ் தான். அது ராவண இல்ல, எம்மனே வந்தாலும் நிப்பாரு தலைவர். அப்படியே கீஞ்சிச்சு தலை, அது வேற லெவல் தலை. எம்ஜிஆர் பார்த்த மாதிரி இருந்ததுல எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துள்ள அவரை. சூப்பர், எல்லாமே சூப்பர். இந்த தேட்டரில் பொதுவாக அவங்களுக்கு போடுற ட்ரிபியூட் வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும், இதுவும் பிரமாதமாக இருந்தது. சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. சம்பவம் சொல்லி ஓகேண்ணா. 18 வயசு கீழே இருக்கிறவங்க இது முக்கியமாக பெண் குழந்தை எப்படி வளர்க்கணும் தான் கதை கொடுத்துருக்காங்க. படம் லீக் ஆயிடுச்சு, இது பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்குமா. ப்ரொடியூசருக்கு எந்த லாஸும் கிடையாது. ப்ரொடியூசருக்கு எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். கடைசி அந்த அளவுக்கு கத்திருக்கோம். நான் தான் இருந்தாலும் டைட்டில் செம்ம சீன் இப்படி தான் பண்ணாரு. நம்ம அது மாசா ட்ரிபியூட் பண்ணலாம். 69 படமும் ரிலீஸ் ஆகும், அதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் எல்லாம் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேர்வெல் தான் அதை கொண்டாண்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு நாங்கள் சென்னைக்கு போனோம், அதனால நாங்கள் கிளம்பிட்டு செய்யறோமா. இன்னும் ஆட்டம் போட்டு தான் இருக்காங்க, அவங்கள வருவாங்க. நல்லா இருக்கா, சூப்பர் படமா தளபதி வேற லெவல். படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டைட்டிலாம் நம்ம எதிர்பார்த்தது தான். முன்னாடியே படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் மட்டும் வந்திருக்கோம். இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்ததுக்கு அதுவே நம்மளுக்கு போதும். அப்போ ரிலீஸ் முதல்ல நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அந்த டைட்டில் வந்ததே போதும். அந்த டைட்டிலுக்காக படம் ஒர்த்து தான். அந்த 200 ரூபாய் காசுக்கு அந்த கடையில் ஒத்து அதுவே பெரிய சமர்ப்பணம். அப்போ ரிலீஸ் பண்ணி தான் நம்ம தளபதியோட முடிச்சு விட்டுருக்கோம். இப்போ ரிலீஸ் பண்ணது அவங்க தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், வேற யாரும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல தேவையில்ல. பதிலடி எப்பயோ கொடுத்தே போச்சு, ஏற்கனவே ஏப்ரல் 23 கொடுத்தே போச்சு. இப்போ இது 2வது பதிலடி அவங்களுக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல தல, அவங்களா சும்மா அந்த ஒருத்தர் ஜேர்னலிஸ்டா ஒருத்தர் பரப்பி விட்டாரு, அதை அப்படியே ஃபுல்லா பரவிச்சு. அதெல்லாம் அங்க எதுவும் நடக்கல, சும்மா அவங்களா சொல்லி விட்டுட்டாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் படம். டைட்டில் கார்டு சூப்பரா இருந்துச்சு, மதிப்பு சிஎம் சூப்பரா இருந்துச்சு.